நம்மளோட மிசி தாத்தா சார்ல இருந்து கேமராமேன் பத்தி தான் பார்க்க போறோம். இவரோட நேம் கவிக்குமார். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. இவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கலைஞன், யாதும் ஊரே யாவரும் கேளீர், இறுதி உணவு, ஆணவம், இந்த மாதிரி 4 ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நிறைய ஷார்ட் ஃபிலிம் கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மிசி தாத்தால எவ்வளோ ஒரு இன்வால்மெண்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். நிறைய எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தார். ஷூட்டிங் ஸ்பாட்லையும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்த பர்சன் கூட. அதில் எவ்வளோ தூரம் டெடிகேட்டிவாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, காலையில ஃபுல்லா அது காலை ஏர்லி மார்னிங்ல ஆரம்பிச்சு நைட்டு 8 மணி வரைக்கும் மியூசியத்துல ஷூட் போச்சு. ஸோ இவரோட ஷார்ட் ஃபிலிம் கலைஞன்னு சொல்லிட்டு அது மிட் நைட் ஷூட் இருந்துச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு உடனே மிட் நைட் ஃபுல்லா ஷூட் பண்ணாங்க. மிட் நைட் ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங் மறுபடியும் மியூசியத்துல ஷூட் இருந்துச்சு. நைட் ஃபுல்லா தூங்காம அதையும் ஷூட் பண்ணிட்டு அடுத்த நாள் இருந்துச்சு மறுபடியும் மியூசியத்துல ஷூட் பண்ணாங்க. ஸோ அவ்வளவு தூரம் டெடிகேட்டிவா ஒர்க் பண்ணாங்க. சரி, ஓகே, அவரை பத்தி நான் சொல்லிட்டேன். அவர் மியூசிய தத்தா சாகியம் பத்தி என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பா அதை பத்தி பார்க்கலாம். அண்ட் இவர் இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டேன். இவர் எடுத்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கணும்னா வர டிசம்பர் 28 தாய் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனலில் நம்மளோட மியூசிக் தாத்தா சாகியம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அதில் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.